ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 3 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட் கொஞ்சம் நார்மலாக தான் போகும், பட் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு அப்புறத்துலேருந்து கதை வேறு லெவலில் சூப்பராக போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த எபிசோட கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 3 எபிசோட் 9. இப்போ ஆனியாவோட சேர்த்து மற்ற 3 பசங்களுக்கும் ஸ்டெல்லா ஸ்டாரை கொடுக்குறாங்க. ஆனியா, ஃபோர்ஜர், பிளாக் பெல், பெக்கி, டேமியன், டெஸ்மண்ட், பில் வாட்கின்ஸ் அந்த பஸ் ஜாக்கிங் இன்சிடென்ட்ல தைரியமா போராடி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ தைரியத்தை கொடுத்ததுக்காக அப்படின்னு சொல்லி தான் அந்த 4 பேருக்கும் ஸ்டெல்லா ஸ்டாரை இவங்க கொடுக்குறாங்க. மற்ற பசங்களுக்குலாம் இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெல்லா ஸ்டாருங்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆனியா அவனுக்கு தெரியுமா நியூஸ் பேப்பர்லேருந்து இன்டர்வியூ எடுக்க வராங்களா அப்படின்னு சொல்லி பெக்கி சொல்கிறா. ஃபேமஸ் ஆயிடுவாமான்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் ரிப்போர்ட்டர்ஸை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம், அது தேவையில்லாத பிரச்சனையை தான் கொண்டு வரோம் அப்படின்னு ஹெண்டர்சன் வந்து சொல்கிறான். இப்போ ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியா அந்த ஹைஜாக்கர் சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. டேமியன் கழுத்துல இருந்து பாமியும் எடுத்துருந்தாங்க. எனக்குலாம் பயமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டேமியன் அங்கேருந்து வரான். எல்லா ஹாஸ்டேஜையும் சேஃப்டியாக ரெஸ்கியூ பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அவங்க வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு போலீஸோட ஹெட் சொல்கிறாரு. பெக்கியோட அப்பா வந்து அழுதுட்டு இருக்காரு. அம்மா வரலையா அப்படின்னு பெக்கி கேட்கவும் இந்த இடம் டேஞ்சரஸ், நான் தான் வரவேணான்னு சொன்னேன்னு அவங்க அப்பா சொல்றாரு. இப்ப பெக்கி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுதா. இப்படியே ஒவ்வொரு பசங்களோட பேரண்ட்ஸும் அவங்கள வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனியாவும் டெஸ்மண்டும் மட்டும்தான் கடைசியில தனியா இருக்காங்க. கவலைப்படாத, எதுவாகாதுன்னு ஆனியா சொன்னதவன் யோசிச்சு பார்த்து வெக்கப்பட்டு இருக்கான். நீ உண்மையிலேயே ரொம்ப அமேசிங் தான் அப்படின்னு டெஸ்மண்ட் சொல்லவும் நீயுமே தைரியமா நடந்துகிட்ட செகண்ட் சன் அப்படின்னு ஆனியா சொல்றா. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றது சாதாரணம் தானே அப்படின்னு சொல்லவும் நான் ஃப்ரெண்ட் சாரி அம்மா, நான் தான் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்கீம்ல ஜெயிச்சிருக்கேன் ஆனியா சொல்றா. ஆனியா நாளைக்கு வீட்டுக்கு வரேன்னு வா சொல்லவோ எதுக்கு நம்ம கேட்டா ஃப்ரெண்ட்ஸ்னா பேரண்ட்ஸ் கூட்டிட்டு இன்னொருத்தங்க வீட்டுக்கு போவாங்க தானே சொல்லவும் நீயும் டெஸ்மண்ட்ங்கிற என் பேருக்காக தான் என் பின்னாடி சுத்துறல, இவன் ஏன் கூட நீ ஃப்ரெண்ட் ஆனாலும் அது யூஸ்ஃபுல்லா உனக்கு இருக்கா, என் பேரண்ட்ஸ்க்கு என்ன பத்தி அக்கறை கிடையாது அப்படின்னு டெஸ்மண்ட் சோகமா சொல்லவோ ஆனியா போய் அவனை சமாதானப்படுத்துறா. உங்க பேரண்ட்ஸ் வரலையா, போலீஸ் கார்ல கொண்டு போய் விட்டுறதோன்னு போலீஸ் ஹெட் வந்து சொல்றா. அப்போ ஆனியா அப்படின்னு யோர் கத்திக்கிட்டே ஓடி வந்துட்டு இருக்கா. நடந்தது இப்பதான் கேள்விப்பட்டு வீட்டுல இருந்து ஓடியே வந்துட்டு உனக்கு எதுவும் ஆகலேன்னு யோர் கேட்கவும் கவலைப்படாத ஆனியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சமாதானப்படுத்துறா. அவன் வயசுக்கு தகுந்தபடி இப்பதான் நடந்துக்கிடுதா அப்படின்னு சொல்லி ஹெண்டர்சன் பாக்குறான். நல்ல வேலை நம்ம எதுவும் பண்றதுக்கு அவசியம் வரல அப்படின்னு சொல்லி லாய்டு கூட இருக்கிற ஆளு பேசிட்டு இருக்காரு. அப்பாவும் இங்க வந்திருக்காரா அப்படின்னு ஆனியா மைண்ட் ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிறா. வயலட் உன் பொண்ணு பார்க்க போறது இல்லையான்னு கேட்கவோ லாய்டு இப்ப வெளியூர்ல இருக்கான், திடீர்னு வந்தா அவங்க சந்தேகப்படுவாங்க, வீட்டுக்கு போனவனே அவளுக்கு பிடிச்சதையாச்சும் சமைச்சு கொடுக்கணும்னு லாய்டு சொல்லவோ ஹேம்பேக் ஸ்டேக் அப்படின்னு ஆனியா ஹாப்பி ஆகுறா. டேமியன் நான் வர வழியில உங்க அம்மா காரை தாண்டி தான் வந்தேன், உங்க அம்மா இப்ப வந்துருவாங்க அப்படின்னு யோர் சொல்றா. இப்ப டேமியனோட அம்மாவும் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க அம்மாவை பார்த்த உடனே இப்ப டேமியனும் அழ ஆரம்பிக்கிறான். எனக்காகவா வந்தீங்கன்னு கேட்கவோ பின்ன உனக்காக வராம யாருக்காக கண்ணா வருவேன் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே வேலை உனக்கு எதுவாகல ஏன் செல்லும் அப்படின்னு சொல்லி அவங்க கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனியாவா மைண்டை ரீட் பண்ணிட்டு இருக்கா. இவனும் குழந்தை மாதிரி அழுறானே அப்படின்னு ஆனியா பார்த்துட்டு இருக்கா. அழலாம் இல்ல, தைரியமா தான் இருக்கேன், சோ அப்பா கிட்ட நான் அழுதுன்னு சொல்லிடாதீங்கன்னு டேமியன் சொல்ல அவங்க அம்மா அப்படியே ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி மாறுதா. நான் இங்க வந்திருக்கவே கூடாதுன்னு அவ மனசுல நினைக்கிறேன். படாத செல்ல, உங்க அப்பாட்ட நான் சொல்ல மாட்டேன்னு வெளியே நல்லவா மாதிரி பேசுறா. மைண்டுக்குள்ள சைக்கோபாத் மாதிரி பஸ் சாக்கிங்ல நீ செத்துருக்கணும், அவங்க உனக்கு கொண்டிருக்கணும், நீ உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் வாய்ஸும் நீ தான் எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸ், ஐ லவ் யூ தங்கம் அப்படின்னு 2 மைண்ட் வாய்ஸும் ஆனியாக்கு கேட்குது. ஆனியா அவளோட 2வது ஸ்டெல்லாவை வாங்கிட்ட. இப்போ ஸ்டார்லைட் ஆனியான்னு கூப்பிடுங்க அப்படின்னு வீட்டில் சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டேஞ்சரஸ் எல்லாம் பண்ணாத அப்படின்னு லாயர் திட்டிட்டு இருக்கா. இந்த ஹைஜாக்கர்ஸ்ட்ட போய் சாப்பாடு கேட்டியா மீன், அவனுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கலையான்னு யோர் கேட்கறா. சரி இன்னைக்கு கிளாஸ் திரும்ப ஆரம்பிக்கலாம், நானே உன்னை ஸ்கூல்ல விடுறேன் அப்படின்னு லாய்டு சொல்றான். என்னதான் இருந்தாலும் இவன் ஒரு குழந்தை, சோ பாதிக்காம பாத்துக்கணும்னு லாய்டு யோசிக்கிறான். அப்பா காரு குட்டியா இருக்குது, பெக்கியோட கார் பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. அன்னைக்கு நான் உன்னை கூப்பிட விட முடியாததுக்கு சாரின்னு லாய்டு சொல்லவோ அப்பா அங்கதான் இருந்தாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஆனியா யோசிச்சுட்டு ஆமா அப்பா அன்னைக்கு கூப்பிட வந்த பேரண்ட்ஸும் அவங்க பசங்களும் ஒத்துமையா இருப்பாங்களா அப்படின்னு கேட்கவும் ஆமா எதுக்காக அப்படி கேட்கறேன்னு லாய்டு கேட்கறான். பட் டேமியன் அம்மா அவனை வெறுத்தாங்களே அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சு பாக்குறா. நான் அன்னைக்கு அவளை கூப்பிட போல நீ சோகமா இருக்காளோன்னு லாய்டு நினைச்சிட்டு அவளுக்கு ஏதாச்சும் பிடிச்சதை வாங்கி கொடுக்கணும்னு யோசிக்கிறான். இதை ஆனியா மைண்ட் ரீட் பண்ணிட்டு ஆனியாக்கு கேக்கு சாப்பிடணும் போல திடீர்னு தோணுது அப்படின்னு சொல்றா. ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது வாங்கி தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோ சொல்றான். ஜாக்கர்ஸ் அட்டாக் பண்ண அந்த டீச்சர் தான் காமிக்கிறாங்க. பாதிக்கப்பட்டிருக்கீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு சைக்காட்ரிஸ்ட் இருக்காரு, அவர்கிட்ட வேணா போங்களேன் அப்படின்னு ஹெண்டர்சன் அந்த டீச்சர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வழியா பாதிக்கப்பட்ட பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் நேத்தா மீட்டிங் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நாங்க கவுன்சிலிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹெண்டர்சன் சொல்றான். டேமியன் நீங்க ஸ்கூலுக்கு கார்ல வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் போய் பாக்குறாங்க. அவங்க அம்மா கூட வீட்டுக்கு போயிருந்தாலும் அவங்க அம்மா அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல. பாடி கார்டு டேமியன் சோகமா இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு நான் இதை சொல்லக்கூடாது சார், இருந்தாலும் என் மைண்ட் வாய்ஸ் சத்தமா பேசுறேன், உங்க அம்மா தான் எல்லா சாப்பாடையும் அவங்க கையாலேயே உங்களுக்காக செஞ்சாங்க அப்படின்னு செக்யூரிட்டி சொல்லியிருப்பான். டேமியனும் ஹாப்பியா இருப்பான். மற்ற கிளாஸ் பசங்கள்லாம் டேமியனுக்கு ஹாய் சொல்றாங்க. நீங்க இப்ப ரொம்ப பாப்புலர் ஆயிட்டீங்க நம்ம ஃப்ரெண்ட் சொல்றா.
பெக்கியோ ஃபேமஸா இருக்கா. ஆனியா தி ஹீரோ வந்துட்டா அப்படின்னு சொல்லி எல்லா பசங்களும் அவளையே சுத்தி வளைக்கிறாங்க. டபுள் ஸ்டார்லைட் ஆனியான்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களும் அப்படியே கூப்பிடுறாங்க. இவனை வகிட்ட பிரச்சனை பண்ண பசங்க கூட உன்னை நாங்க அந்த மாதிரி பேசிருக்க கூடாது சாரி அப்படின்னு வந்து சொல்றாங்க. நீ பேட் கைஸையே தடுத்துட்டு எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க, என்ன சாப்பிடுவேன்னு கேட்கவும் இப்படியே நிறைய பேர் என் கைக்குள்ள சேர்த்து வேர்ல்ட் டாமினேஷனை பண்ண வேண்டியதான் அப்படின்னு ஆனியா யோசிக்கிறா. அந்த முட்டாள் ஆனியா இப்போ ஓவரா பண்ண ஆரம்பிப்பாளன்னு டேமியன் சொல்லவோ உனக்கு பொறாமையான்னு பெக்கி கேட்கிறா. பொறாமையா அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லி டேமியன் யோசிக்கிறான். அவ ஒரு காமனர், அதனாலதான் அவங்கிட்ட சாப்பாடை கேட்டு டார்ச்சர் பண்ணா, அதான் அவன் ஓடிட்டான் அப்படின்னு டேமியன் சொல்லவும் காமனர்ஸ்லாம் உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங் தான் அப்படின்னு மத்த பசங்க சொல்றாங்க. என்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்கவும் பாய்சன் மாதிரி இருக்கிற ஃபுட்டு சாப்பிட்டு தான் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு ஆனியா பில்டப் கொடுக்குறேன். அதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கியா, வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு பசங்க கேட்கறாங்க. இல்லெல்லாம் செஃப் தான் சமைப்பாங்க அப்படின்னு டேமியன் ஃப்ரெண்ட் சொல்லவும் அம்மா சமைக்கிறதும் ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு அவனை பத்தி யோசிக்கிறான். அம்மா அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி டேமியன் அன்னைக்கு அவங்க அம்மாட்ட அழுத்தத்தை ஆனியா யோசிச்சு பாக்குறேன். ஆனியா காமனரா இருக்கிறதுனால தான் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு மத்த பசங்க சொல்லவும் காமனரா இருக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன், நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு டேமியன் அவங்க அப்பாவை கூட்டிட்டு வருவான்னு ஆனியாவா ஒரு கணக்கு போடுறா. அவனை நான் ஏன் வீட்டுக்கு இன்வைட் பண்ணாலும் மிஷன் சக்சஸ் தான், இதுதான் பிளான் பி அப்படின்னு சொல்லி ஆனியா யோசிக்கிறா. ஒவ்வொரு நாள் நான் சாப்பிடும் போது சாகிறதுக்கு தயாரா தான் இல்லாம இருக்கிறவங்க தான் உண்மையான ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லவும் அன்னைக்கு நீ அழுதுட்டு தானே இருந்தா டேமியன் யோசிக்கிறாங்க. அப்பா ஒரு டீமன் என்ன படிக்க வைக்கிறதுல ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. சூப்பர் மார்க்கெட் போகும்போது நான் தான் எல்லா பொருளையும் தூக்குவேன், அதான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு ஆனியா பொய்க்கு மேல பொய்யா சொல்லிக்கிட்டே இருக்கா. ஒரு ஒயிட் மான்ஸ்டர் இருக்கு அப்படின்னு ஆனியா பாண்ட பத்தியும் சொல்றா. இப்படியே போனா அவளை பொய் சொல்றவான்னு எல்லாரும் வெறுத்துருவாங்களேன்னு பெக்கி யோசிச்சுட்டு அவங்க அம்மா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, அதான் காரணம் அப்படின்னு பெக்கி சொல்லவும் ஆனியா பேர் வாங்குறதா அம்மா வச்சு கெடுக்க பாக்குறாளேன்னு ஆனியா யோசிச்சு வீட்டுக்கு வந்தவங்க அம்மா எங்களையும் ட்ரெயின் பண்ணுவாங்களான்னு பசங்க எல்லாம் கேட்கறாங்க. எங்க வீட்டுக்குலாம் வந்தா நீங்க ஸ்ட்ராங் ஆக மாட்டீங்க அப்படின்னு ஆனியா சமாளிக்கிறா. ஆனியா அதுக்கு பதில் உங்களை ட்ரைனிங் பண்ற, இப்படிதான் பஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் மத்த பசங்களும் ஃபாலோ பண்றாங்க. கிடைக்கணுங்கிறதுக்காக அவன் ஃபேமிலியவே இப்படி குறைச்சு பேசாத அப்படின்னு டேமியன் சொல்றான். செகண்ட் ஆனியா பாப்புலாரிட்டியை எடுக்க பாக்குறேன் அப்படின்னு ஆனியா யோசிக்கிறேன். செகண்ட் ஒன்னு வெறுக்கிறேன்டா, நீ ஒரு முட்டாள்னு சொல்லவும் நீ தான் ஒரு முட்டாள், ஒரு குறியில உங்க அப்பா ஒரு ஃப்ராடு அப்படின்னு நம்ம சொல்லவும் இல்ல டேமியன் நல்லா இன்சல்ட் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. பட் இங்க ஆனியா அழ ஆரம்பிக்கிறா. ஆனியாவையும் அவன் அழ வச்சுட்டான். டெஸ்மண்ட்ஸ் தான் உண்மையிலேயே ஸ்ட்ராங் போலப்பா அப்படின்னு சொல்லி மத்த பசங்க எல்லாம் சொல்றாங்க. ஸ்ட்ராங் ஆனியா தான் வேர்ல்டு ஆட்சி செய்வா அப்படின்னு சொல்லி அவ அழுதுட்டு இருக்கா. அழக்கூடாதுன்னு டெஸ்மண்ட் எல்லாரும் முன்னாடி அவகிட்ட சாரி சொல்றான். உனக்காக நான் கேக்கு வாங்கி தரேன் அழாத அப்படின்னு அவன் சொல்லவும் டிபி நீங்க மன்னிப்பு கேட்டீங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா உண்மையான ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டாங்க, அதுதான் உண்மையான ஸ்ட்ராங் நம்ம சொல்லிட்டு போக ஆனியா தான் ஸ்ட்ராங்னு அவா சொல்றா. இப்படியே இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பெல் அடிக்கவும் பசங்க எல்லாம் கிளாஸுக்கு கிளம்பிட்டாங்க. பட் ஆனியாவும் டெஸ்மண்டும் சண்டை போட்டுட்டு இருந்ததுனாலேயே கிளாஸ்க்கு அவங்க லேட்டா போய் திட்டு வாங்குறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஒரு வழியா எல்லாமே நல்லபடியா தான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. ஆனியா கிட்ட 2 ஸ்டெல்லா ஸ்டாரோ 2 டோனி ஸ்ட்ரெஸ் போல்ட்டோ இப்போ இருக்கு. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கதை இன்னுமே கொஞ்சம் ஃபன்னாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.